கல்யாண நாளும் அதுவுமா குழந்தை பாட்டு பாடி ஆசீர்வாதம் வாங்கிண்டு எங்கேயோ ஓடி போச்சுன்னு நினைச்ச சந்தோஷம் மறுபடி இப்பதான் இந்த ஆத்துக்குள்ள வந்தது. ஒரே நொடியில எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு போயிட்டாளே. என்னடா பாக்குற? இப்போ இது மாதிரியா இருக்கு? அன்னைக்கு என்னவோ குதிச்ச, அவளண்ட வைத்தியம் பார்க்கணுமா? என் புள்ளைய கொன்னுடுவேன்ன. தங்கச்சியோன்னோ அவர் ஆடாம அவர் தசை ஆடிடுத்து. அமைதியா வேடிக்கை பார்த்துட்டார். எவ்ளோ திமிரு! ஆத்துல இத்தனை மனுஷா இருக்கோம், யாரண்டி எதுவும் கேட்காம அவ பாட்டுக்கு உள்ள வரா. அவளை சொல்லியும் தப்பில்ல, என் மகளை சொல்லணும். ஆட்டுக்குட்டி மாதிரி அவ பின்னாடியே போறாளே. அவளை ஏண்டி கோச்சுக்கிற? அவ குழந்தை. பெரியவா நாம தான் தடுத்திருக்கணும். இல்ல ஆம்படையானா லட்சணமா இவன் தடுத்திருக்கணும். உன்னை நம்பியெல்லாம் என் ஆத்துக்காரியை அனுப்ப முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? முடியாது பாட்டி, அவங்க டாக்டர், நம்ம பிரியா பேஷண்ட், அனுப்பிதான் ஆகணும். இங்க பெரியவான்னு நாங்க ஏன் இருக்கோம்? எங்களை கேட்காம நீயே முடிவு பண்ணிப்பியா? பரவாயில்லையே, உங்க புள்ள வாய் திறந்து பேசுறாரே. நான் கூட திடீர்னு மௌன விரதமோன்னு நினைச்சுட்டேன். அத்தை, அவர் என்ன செய்வாரு? அதானே, அவர் என்ன செய்வாரு? அண்ணா அண்ணான்னு மூக்க மூக்க ஈஷிண்டே சுத்துன கழுத தூக்கி வளர்த்தவர்னு யோசிக்காம என் வாழ்க்கையில தலையிட நீ யாருன்னு கேட்டப்போ என்ன செஞ்சாரு? இப்ப செய்யறதுக்கு அவனை ஏண்டி குறை சொல்ற? அவளதான் அடிச்சிருக்கணும். பெத்தவன் நானும் விட்டுட்டேன். அப்பா இல்லாத குழந்தைன்னு செல்லம் கொடுத்தனோ என்னதான் நான் அடிச்சுக்கணும். என்னடா பாட்டி, 15 வருஷமா நிம்மதியை தொலைச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். என் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் திருடிண்டு ஓடினவ. அப்படின்னு நாம ஏன் நினைக்கணும்? அவங்க சந்தோஷம் எதுவோ அதான் அவங்க தேடி போயிட்டாங்க. அவ சந்தோஷம் அடுத்த வாழ பாதிக்காம இருக்கணும். இந்த குடும்பமே தலை குனிஞ்சு நின்னுதே, அது பாவம் இல்லையா? ஊர்ல உலகத்துல மாப்பிள்ளையா இல்ல, யாரு என்னன்னு கொலம் கோத்துறன்னு தெரியாத பரதேசி தான் கிடைச்சான் அவளுக்கு. பாட்டி, அவரும் டாக்டர் தான். போடலங்கா, டாக்டர்னா பெரிய கடவுளா? வரணும் என்னடா? அம்மா, சத்தம் போடாம அமைதியா பேசலாமே. மரம் முறிஞ்சால சத்தம் வரும்டி. எல்லார் மனசும் முறிஞ்சு கிடக்கு. சத்தம் வராம காதலியே பேச சொல்றியா? டாக்டர்னா டாக்டர் வேலையை மட்டும் பார்க்கணும். மூக்கு முழியுமா ஒரு பொண்ணை பார்த்ததும் கை குழந்தையோட கஷ்டப்படுறேன்னு கண்ணை கசக்கி ஏமாத்தி வளைச்சு போட்டு விடுறதா? என் வயிறை எரிய வச்சவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவர் இருந்தா தானே பாட்டி நல்லா இருக்கிறதுக்கு. ஓ, போய் சேர்ந்துட்டானா? இந்த குடும்ப சாபம் சும்மா விடுமா என்ன? எங்க கழுத்தை முறிச்சு எங்காத்து மனுஷி கழுத்துல கட்டின தாலி எப்படி நிலைக்கும்? பாரதி சித்திய அவர் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. பெருமாளே, ஊரறிய கல்யாணம் பண்ணிக்க கூட தைரியம் இல்லாதவனை நம்பி ஓடினால அவளுக்கு தேவைதான். தப்பா பேசாதீங்க. பாரதி சித்தி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி இந்த வீட்டை விட்டு போனப்ப அவரை புணமாதான் பார்த்திருக்காங்க. என்னடா சொல்ற? ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ வரைக்கும் பாரதி சித்தி வேற கல்யாணமே பண்ணிக்கல. அவர் குழந்தைய அடாப்ட் பண்ணி அவங்க குழந்தைய வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. பேஷ், எவ்ளோ திமிரு! என்ன நடந்தாலும் நீங்க யாரும் தேவையில்லைன்னு தூக்கி வீசி இருக்கா பாருங்க. அவங்க நம்மள வீசல அத்தை, நாம தான் அவங்களை தூக்கி தெருவுல வீசிட்டோம். அவங்க எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. இப்போ அவங்க யூஎஸ் போனது கூட அந்த குழந்தைய பார்க்கதான். இதெல்லாம் நோக்க எப்படா தெரியும்? அது ஓ, சத்தமே இல்லாம உறவு கொண்டாடின்னு இருந்திருக்க. இல்ல, தெரிஞ்சவங்க மூலமா விசாரிச்சு தெரிஞ்சதா சொன்னேன். ஜனனி, அப்பா, பெருமாளே, என் பிள்ளைய அவளை நம்பி அனுப்பல, உன்னை நம்பிதான் அனுப்புனேன். எப்படியாவது காப்பாத்து. பாரதி சித்தி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி இந்த வீட்டு விட்டு போனப்ப அவரை புணமா தான் பார்த்திருக்காங்க. ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ வரைக்கும் பாரதி சித்தி வேற கல்யாணமே பண்ணிக்கல. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா. குட் மார்னிங்.
இங்க Good வந்து morning, உங்களுக்கு madam. குட் மார்னிங் சொல்லணுமா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. வா பிரியா. உட்கார் பிரியா. ம். அத்தை, ம்? முதல்ல உனக்கு எல்லா டெஸ்டையும் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் உன்னோட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். ம். புஷ்பா, என் ரூமுக்கு வாங்க. யார் அத்தை அவங்க? டாக்டர். அப்போ பேர் சொன்னீங்க? அப்ப அந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் பேர் இருக்கா? ம். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங். மேடம், ட்ரிப்பிள் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ என் மருமக பிரியா. ஹாய், ஐ எம் புஷ்பா. இந்தாங்க, இந்த டெஸ்ட் எல்லாம் இவளுக்கு எடுக்கணும். மத்தியானத்துக்குள்ள ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என் கைக்கு வரணும். ஷியோர் டாக்டர். கூட்டிட்டு போங்க. வாங்க. கூட போமா? ம். ஹாய் ஆண்டி. ஹாய் அர்ச்சனா, கம் இன். வா வா வா. கங்க்ராட்ஸ். ஆனந்த் மெசேஜ் பண்ணிருந்தான். கன்சீவ் ஆயிருக்கியாமே. ம். உட்காரு. ஐ லவ் தி சர்ப்ரைஸ். அப்புறம் எப்படி இருக்க? டாக்டர் கிட்ட செக்கப் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கல? அதெல்லாம் அவரே கரெக்டா ஞாபகம் வச்சு கூட்டிட்டு போயிடுவாரு. நான் தான் சமயத்துல மறந்துடுவேன். அவனுக்கு அவ்வளவு லவ் மேல. எங்க உன் ஃபைல கொடு. உன் புருஷன் உனக்கு என்னென்ன மருந்தெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கான் நான் பாக்குறேன். ம். குட், வெரி குட். ஆனந்த் இஸ் சோ ஸ்மார்ட். வைரல் இன்ஃபெக்ஷனுக்காக இந்த மெடிசனை இப்பதான் 3 வீக்ஸ் முன்னாடி தான் கண்டுபிடிச்சு ஐஎம்சி அப்ரூவலே பண்ணிருக்கு. இன்னும் இந்த மெடிசன் சென்னைக்கே வந்திருக்காதே. அதுக்குள்ள உனக்கு எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணா? தெரியல ஆண்டி, எனக்கு எதுவும் தெரியாது. எந்த மெடிசன் வேணும்னாலும் அவரே வாங்கிட்டு வந்துருவாரு. குட். வா, உன் குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்கலாம். ஆண்டி, நான் இங்க வந்தது ஆனந்துக்கு தெரிய வேணாம். சங்கடப்படுவாரு. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பயம்? அது என்னன்னு சரியா சொல்ல தெரியல. பட் குழந்தை நல்லபடியா பிறக்கணும். இந்த கவலை 6வது விரல் மாதிரி. அனாவசியம். ஆனந்த் மாதிரி ஒரு கைனகாலஜிஸ்ட் தமிழ்நாட்டிலேயே இல்ல. எனிவே, ஐல் செக் யூ. கம். நத்திங் டு worry. நீ வீணா கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்காத. உன் பாடி கண்டிஷன், குழந்தையோட growth எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. எதுக்கு? சும்மா தோணுச்சு. பிரியா, ம். என்ன பண்ற? கேம். அர்ச்சனா, இவ பிரியா, என் மருமக. ஹாய். ஹாய். படிக்கிறீங்களா? கேம் விளையாடுறேன்.
நல்ல ஹியூமர் சென்ஸ். சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். பாய். சரி, பாய் பிரியா. பாய். ஃபைல். ம். பாய். பிரியா, பிரியா, ம்? போலாமா? ம். வா. நேத்து அவ கத்துனப்ப நீயும் இங்க இருந்தல்ல? ம். இதான் காரணமா? யூஎஸ்ல ஒரு தடவை இப்படிதான் நடந்துக்கிட்டா. ஃப்ரெண்டு ஒருத்தர் தங்கச்சிக்கு பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணாரு. அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அவ சாதாரணமா தான் இருந்தா. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி அவ ஆட ஆரம்பிச்ச உடனே அவ 2 கண்ணத்தையும் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டா. வெறி பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி. வேண்டாம், சொல்லாதீங்கோ. அழுக வர்றது. முதல்ல பிரியா எதெல்லாம் பார்த்து தடுமாறுறாளோ அந்த பொருளெல்லாம் தூக்கி போட்டுறலாம். போடவும் கூடாது, போடவும் முடியாதா. இதுதான் நமக்கு சாவி. எனக்கு புரியல. பிரியாவோட காலேஜ் டேஸ்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க கிடைக்கிற திங்ஸ். இந்த மாதிரி பொருள் எல்லாமே சாவிதான். அவ கடந்த காலத்தை திறந்து விடுற சாவி. இதை நாம தொலைச்சிடக்கூடாது. நம்ம பிரியா பழைய பிரியாவா மாறி நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வரும்போது அவங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க. எவா 2 பேரும்? என்னடா முழிக்கிறேள்? யாரோ 2 பேர் இருக்க மாட்டான்னு ஏதோ பேசிட்டு இருந்தேளே. அதுவா? அத்திம்பேரும் அக்காவும். அக்கா சரியானது 2 பேரும் இருக்க மாட்டாளாம். மறுபடியும் யுஎஸ் போறாளாம். மறுபடியும் எதுக்கு யூஎஸ்? வேண்டாம். இருக்கிற சொத்து போறோம், நிதானமா ஆண்டு அனுபவிங்கோ. எங்கடி போற? அப்பா கிட்ட. சரி சரி, என்ன கேட்டா தூங்குறேன்னு சொல்ல அவங்கிட்ட. ம், சரி. அப்பா, நானே அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவளே போயிட்டா. ம். வெளியில நான் பாரதிய பத்தி கத்தினேனே, ஏன்னு சொல்லு பாப்போம். ஏ? உன் மாமாவுக்கும் மாமிக்கும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க தெரியாது. உண்மையாவே நேக்கு எந்த கோவமும் இல்லடா. இந்த வீட்டு உறவே வேண்டான்னு போனவ எங்க வரமாட்டாளோன்னு நினைச்சு தினம் தினம் மனசுக்குள்ள புலம்பின்னு இருந்த. வந்துட்டா, வந்து என் பேத்திய கூட்டிட்டு போயிட்டா. அவதான பிரியாவை தூக்கி சீராட்டி வளர்த்தா. அவளுக்கு தெரியாதா பிரியாவை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு? இதெல்லாம் அவளுக்கு புரியாது. கொஞ்சம் சதை போட்டுட்டால. யாரு? அவதான் உன் சித்தி. ம். நீ பாரதிய பார்க்க போவியோன்னோ? போவேன். என்னையும் அழைச்சிட்டு போறியா? ம். பிரியாவுக்கு போன் பண்றியா? பேசணும் போல இருக்கு. சித்தி கிட்ட?
அவளுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னா அம், நான் பேசுவேன். ம். உட்காரு. ம். மேடம் 2 கேப்பச்சினோ. ஓகே மேடம். பிரியா, எப்ப கல்யாணம் ஆச்சு? உனக்கும் மூர்த்திக்கும் எப்போ? செப்டம்பர் 12, 2008. பிரியா, நீ டெலிவரி முடிச்சு என்கிட்ட இருந்து எப்ப போன தெரியுமா? செப்டம்பர் 9. அப்புறம் எப்படி? தெரியல. என்னடி சொல்ற? நான் வீட்டுக்கு போனேன். அடுத்த நாளே கல்யாணம் நாங்க நடந்துடுது. போலாமா? மூர்த்தி தான் மாப்பிள்ளன்னு உன்கிட்ட சொன்னாங்களா? ம், சொன்னாங்க. எப்படி கட்டிக்கிட்ட? சின்ன வயசுல இருந்தே மூர்த்தி உனக்கு பிடிக்காதுல்ல? எப்படி கட்டிக்கிட்ட? ஏன் சம்மதிச்ச? உன் அப்பா உன்னை திரும்ப படிக்க சொல்லலையா? படிக்க பிடிக்கல அத்தை. இந்த காஃபி கசப்பா இல்ல? போலாமா? ம். ம். பிரியா, ஒரு நிமிஷம். எதுக்காக கேப்பச்சினோ வேண்டான்னு சொன்ன? ஆம், நீங்க சாப்பிட்டு வர வரைக்கும் நான் கார்ல இருக்கட்டுமா? ஏய், இந்த இடம் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? தெரியல, தோணுச்சு. ம். சரி, போலாம். பிரியா, நாம பில் பே பண்ணிட்டோமா? தெரியலையே. சரி, கார்ல வெயிட் பண்றியா? நான் பில் செட்டில் பண்ணிட்டு வரேன். ம்? அத்தை, என்னம்மா? சேர்ந்து தானே போகணும். ஆமா, அதனால என்ன? கார்ல தான் போறோம். நீ கார்ல வெயிட் பண்ணு. ம். ம்? மூர்த்தி என்ன வேலை செய்யறான்? தெரியலையே. ஏன், நீ கேட்டுக்கலையா? மூர்த்தி சொல்லல. நிறைய சத்தம் கேக்குது. இல்லையே. போலாமா?
ஹலோ ஹலோ பிரியா. பிரியாவா? உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? 9884 0006. சாரிங்க, ராங் நம்பர். ஹலோ ஹலோ பிரியா இல்லையா? நான் ஹஸ்பண்ட் மூர்த்தி பேசுறேன். சாரி, இந்த ஃபோன் என் ஒய்ஃப் ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்தது? ஹலோ. சாரிங்க, இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு தெரியல. என்னோட ஃபோனும் இதே மாடல் தான், அதான் கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்க வேணா நேர்ல வந்து வாங்கிக்கோங்களேன். சரி, அட்ரஸ்? நம்ம 36 சாரதா அவென்யூ. நீங்க இங்க வந்து டாக்டர் ஆனந்த் வீடுன்னு கேட்டா சொல்லுவாங்க. பாடன்? சாரதா அவென்யூ வந்து டாக்டர் ஆனந்த் வீடுன்னு கேளுங்க. டாக்டர் ஆனந்த்? ஆமா. டைனகாலஜிஸ்ட்? ஆமாமா, அவரே தான். உங்களுக்கு தெரியும்ல? கேள்விப்பட்டிருக்கேன். நிறையவே எனக்கு வேண்டியவங்க சொல்லியிருக்காங்க. ஓ, நல்லது. நீங்க? அவரோட வைஃப். ஓ, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஃபோனை வாங்கிக்கிறேன். ஓகே. காலையில ஷாப்பிங் மால் போறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு போனேன். இல்லையே, திரும்ப அனிதா கிட்ட பேசினேனே. அப்புறம் ஷாப்பிங் மால்ல கூட அம்மா கிட்ட பேசினேனே. அம்மா, என்ன? நீ அன்னைக்கு சொன்னியே ஆலங்குடி ஜோசியர் ஒருத்தர் நல்ல ஜாதகம் பாக்குறாருன்னு. ஆமா. என் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அவரை பார்த்துட்டு வரலாமா? இப்பவே வா. சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தா சட்டுன்னு அந்த சந்தோஷத்தை கலைக்கிற மாதிரி ஏதாவது நடக்குதுமா? ஏன் இப்படின்னு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்டுட்டு வரலாமா? அதுக்கு இப்ப என்னடி அவசரம்? நாளைக்கு பார்க்கலாம். என் போனை மிஸ் பண்ணிட்டேம்மா. நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரும்போது கூட கையில வச்சிருந்தியே. அதுக்கப்புறம் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேம்மா. இதுக்கு போய் ஜோசியரை பார்க்கணும்னு சொன்னியாக்கும். நல்ல வேளை வெத்தலையில மை போட்டு பார்க்க சொல்லாம விட்டியே. உனக்கு தெரியாதம்மா, அந்த போன் என்னோட சென்டிமெண்ட். போன வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஆனந்த் எனக்கு கிஃப்ட் பண்ணது. சரி, அந்த நம்பருக்கு நீ ஒரு ஃபோன் பண்ணு. யார் எடுக்கிறாங்கன்னு பாப்போம். பண்ணு. என்ன? என்னாச்சு? யாரும் எடுக்கல. யாரும் எடுக்கலாமா? சரி விடு, ஆனந்த் வந்த உடனே என்னன்னு கேட்கலாம். உட்கார் பிரியா. நீங்க இங்க வந்து டாக்டர் ஆனந்த் வீடுன்னு கேட்டா சொல்லுவாங்க.